சூரரை போற்று படத்தில் பொம்மை ஒரு டயலாக் ஒன்று சொல்லியிருப்பாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி கரண்ட் தேவையில்லைன்னு சொன்னாங்க, 50 வருஷத்துக்கு முன்னாடி கார் தேவையில்லைன்னு சொன்னாங்க. இதெல்லாம் எவன் சொல்கிறது? எல்லாத்தையும் வச்சு அனுபவிக்கிறேன் தான். 1970s இந்தியாவில் ஷாம்பு அப்படிங்கிறது ஒரு லக்ஸரி ப்ராடக்ட், வெறும் பணக்காரங்க மட்டுமே பயன்படுத்துகிற ஒரு பொருளாக இருந்தது. அதுக்கு காரணம் அதோடைய விலை ரொம்ப அதிகமாக இருந்தது. ஏன்னா அது எல்லாமே பெரிய பெரிய பாட்டிலில் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. சாதாரண மக்களால் ஷாம்புவை பயன்படுத்தவே முடியல. ஒரு ஆண்டர்ப்ரனர் எப்போ உருவாகிறார் அப்படின்னா, சொசைட்டியில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கும் போது. இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனையும் ஒருத்தர் கண்டுபிடிச்சார். தமிழ்நாட்டில் கடலூரில் சின்னி கிருஷ்ணன் சொல்லிட்டு ஒரு ஆஸ்பைரிங் ஆண்டர்ப்ரனர் ஒருத்தர் இருந்தார். ஷாம்புடைய விலை அதிகமாக இருக்கிறதுனால தான் சாதாரண மக்களால் வாங்க முடியல அப்படிங்கிறது தெரிஞ்சதும் இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தார். ஷாம்புவை லிட்டர் கணக்கில் பாட்டிலில் வச்சு விற்கிறதுனால தான் மற்றவங்களால வாங்க முடியல. ஸோ ஷாம்புவோட பேக்கேஜிங்கை மாற்றுவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறார். இவர் சொந்தமாக ஒரு ஷாம்பு பவுடர் பிராண்ட் ஒன்று ஆரம்பித்து அதை சின்ன சின்னதாக ஒரு ஷாஷே பாக்கெட்டில் வச்சு விற்கிறார். இது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் ஷாம்புவே பயன்படுத்தாத பல மக்கள் அதை வாங்குறாங்க. இவருடைய அந்த ஷாம்பு பவுடர் பிராண்டை கடலூர்லையும் அதை சுற்றி இருக்கிற ஊர்களையும் விற்றுட்டு இருக்காரு. ஆனால் திடீர்னு எதிர்பாராத விதமாக ஒரு நாள் அவர் இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் இவருடைய பசங்க டாக்டர் CK ராஜ்குமாரும் CK அசோக் குமாரும் அந்த கம்பெனி எடுத்து நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வெல்வேட் அப்படிங்கிற ஒரு ஷாம்பு பிராண்டை குட்டி குட்டி ஷாஷே பாக்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நிறைய மக்களும் அதை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதோடைய சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ஐடியா நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்ததும் அவங்க ஷாம்பு பேக்கெட்ஸோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கோத்ரேஜ் கம்பெனியோட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறாங்க. அதே நேரத்தில் இவங்களுடைய தம்பி CK ரங்கநாதன், சின்னி கிருஷ்ணன் அவர்களுடைய இன்னொரு பையன், அவர் சிக் ஷாம்பு அப்படிங்கிற ஒரு ஷாம்புவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. 1980s இந்தியாவுடைய பாப்புலேஷனில் மெஜாரிட்டியான மக்கள் கிராமப்புறங்களில் தான் இருந்தாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட CK ரங்கநாதன் அவருடைய சிக் ஷாம்பு பிராண்டை கிராமப்புறங்களில் இருக்கிற மக்களை டார்கெட் பண்ணி விற்க ஆரம்பித்தார். இவங்களோட இந்த ஷாஷே பாக்கெட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியால் இவங்களுடைய ஷாம்பு சேல்ஸ் பல மடங்கு ஜாஸ்தி ஆகுது. ஒரு கட்டத்தில் சவுத் இந்தியாவுடைய ஷாம்பு மார்க்கெட்டில் மெஜாரிட்டியான ஷேரை இவங்க பிடிச்சிடுறாங்க. அப்போ தான் கிளினிக் ப்ளஸ், ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் மாதிரியான பெரிய பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸோடைய மண்டையில் உரைக்குது. இத்தனை வருஷமாக தொழிலில் இருக்கமே இந்த ஐடியா நமக்கு தோணாமல் போச்சே அப்படின்னு. இவங்கள பார்த்து மற்ற மல்டிநேஷ்னல் ஷாம்பு கம்பெனிஸும் அதே மாதிரி ஷாஷே பாக்கெட்டில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி தேதியில் இந்தியாவில் நடக்கிற ஷாம்பு சேல்ஸில் 90% அந்த ஷாஷே பாக்கெட்டில் தான் நடக்குது. மீதி 10% தான் பாட்டிலில் நடக்குது. ஒரு கடையில் ஒரு ஷாம்பு பாட்டில் விற்கிறத விட 50 ஷாஷே பாக்கெட் சீக்கிரமாக விற்று தீர்ந்துருதான். இன்றைக்கி உலகம் முழுக்க ஷாம்பு, டிட்டர்ஜென்ட் பவுட்ரு, எண்ணெய், மசாலா, இப்படி பல பொருட்கள் குட்டி குட்டி ஷாஷே பாக்கெட்டில் வச்சு விற்றுட்ருக்காங்க. இதுக்கெல்லாம் விதை போட்டது நம்ம தமிழ்நாட்டில் கடலூரில் பிறந்த சின்னி கிருஷ்ணன் அவர்கள். இப்படி உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்ச அவருக்கு இன்றைக்கி வரைக்கும் அவருக்குரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு சோகமான விஷயம். சூரரை போற்று மாதிரி இவரை வச்சும் ஒரு படம் எடுக்கலாம். தமிழ் சினிமா டைரக்டர்ஸ் நோட் பண்ணுங்கள்.